இந்த கதையுடைய டைட்டில் தருதலை கன்னியப்பன். அதாவது அந்த சேரியில் ஒரு 100-150 குடிசைகள் இருக்கும். அங்கே தான் நம்ம தருதலை கன்னியப்பன் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு தருதலையாக அலைஞ்சிக்கிட்டு கிடந்தான். அவங்க அப்பா வச்ச பேர் கன்னியப்பன் பிறந்தபோது. அதுக்கப்புறமாக இவன் 6ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்காமல் ஊரை சுற்றி பப்பரம் படிக்கிட்டு காத்தாடி டீல் விட்டுக்கிட்டு அந்த சேரியில் ஒரு தலைவன் போல, கிட்டத்தட்ட தலைவன் என்ன ரவுடி மாதிரி தான், பாதி ரவுடி பயந்தான் அவனுக்கு. இருந்தாலும் வெளியில் தைரியமாக என்னன்ற அப்படிங்கிற மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 10 மைல் தள்ளி இருக்கிற ஒரு ஊர். அண்ட் அந்த ஊர் நல்லா வளர்ந்துக்கிட்டு வர ஊர். காஞ்சிபுரமே பெரிய டவுன் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அந்த 10 மைல் தள்ளி இருக்கிற ஊரும் பெருசாகிடாதா, அப்படியே வளர்ந்துக்கிட்டு வருது, நல்லா வருது. அண்டு கவர்மெண்ட்டில் இப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது வைக்கிறது போகிறதுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே எல்லாம் கொடுக்குறாங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து டிகிரி வாங்குற வரைக்கும் அதை பல பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சில தருதலைகள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்காம வாழ்க்கையில் படித்தவன் மட்டும்தான் முன்னுக்கு வரானா, நானும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அலைவாளுங்க. அந்த லிஸ்ட்டில் சேர்ந்தவன் தான் நம்ம கதாநாயகன் கன்னியப்பன். தருதலை கன்னியப்பன். அவங்க அப்பா வச்ச செல்ல பேர் தருதலை. ஏண்டா இப்படி தருதலையாக சுற்றுறன்னு சொல்லிட்டு அவருடைய நைனா எப்போ பாரு கத்துவார், கோச்சிப்பார். என்னடா 3 பொண்ணுங்க இருக்குதேடா, அதுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணண்டா, நீ நானும் தான்டா, யாரையாவது எல்லாம் இஸ்துக்குன்னு ஓடிருந்தா அதுங்கெல்லாம் அப்படின்னு சொல்ல, ஓட்டுமே பெண்ணா இஸ்துக்குன்னு ஓடினா நல்லது தானே, நமக்கு கல்யாண செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ உழைக்கிறதுல சேர்த்து வை, பிள்ளைய பத்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணும் அதுக்கு சேர்க்கணும்னு சொல்லாமல் 3 பொண்ணுங்களுக்கு மட்டும் சேர்க்கணும் வைக்கணும்னு. அதுக்கு தான் ஸ்கூலுக்கு போகுதுங்க, படிக்குதுங்க. படிச்சு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு பணத்தை சேர்க்க வேண்டியது அதுங்க கல்யாணத்துக்கு நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சமயத்தில் ஆர்கியூ பண்ணுவான். என் கல்யாணத்துக்கு என்ன நீ சேர்க்குறியா? டேய், ஆம்பளை கல்யாணத்துக்கு எவன்டா சேர்ப்பான்? ஆம்பளை கல்யாணம் பண்ணால் வரவுடா. ஆமாம், பெரிய வரவு. என்னால் உனக்கு வரவு பெருசாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், கவலையப்படாத நீ. ஆமாம், நீ படித்த லட்சணத்துக்கு இந்த காலத்தில் 6ஆம் கிளாஸ்லாம் படிச்சு என்ன கிடைக்கும்? கையில் ஏதாவது உழைப்பது வச்சுன்னு நல்ல தொழில் வச்சுக்கணும். கொத்தனார் வேலைக்கு போனால் கூட இன்றைக்கி 600-700 கொடுக்குறான், அதுவும் செய்ய மாட்டேன்ற, உடம்பு வணங்க மாட்டேங்குது, அங்கங்கே அலையிற கட்சி அது இதுன்னு சொல்லிக்கின்னு அரசியல். நீ எல்லாம் எப்படி அரசியலில் பேச முடியும்? படிப்பே இல்லை உனக்கு. அரசியலில் போயிட்டு சும்மா மைக்கை பிடிச்சி சும்மா அந்த காலத்தில் நம்ம அண்ணா, கருணாநிதி, நாவலர், அன்பழகன் அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டால் மணிக்கணக்கில் கேட்டுக்கினே இருக்கணும் போல இருக்கும். அவங்களும் பேசிக்கினே இருப்பாங்க. இன்னைக்கு யார் திக்கு திணறி எல்லாரும் சுக்குமே லகுதி இப்பலின்னு பேசிக்கின்னு கிடக்காங்க. ஐயா, இப்பெல்லாம் என்ன பேச்சு பேசுகிறானுங்க? அப்போல்லாம் தலைவர்கள் பேசுகிறாங்கன்னா அப்படியே மகடி கேட்ட நாகம் போல அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குமே, அவ்வளோ அழகாக நல்லா பேசுவாங்கப்பா. இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. டே தருதலை பயில, குடும்பத்துக்கு ஏதாவது செய்டா, உன்னை பெற்று போட்டதுக்கு ஏதாவது செய்ய வேணா, நீ பாட்டுக்கு கம்முன்னு இருக்கியே, ச்சே வெக்கமா இல்லை உனக்கு அப்படி இருக்காங்க. அப்பா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க, என்னால் உனக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, உனக்கு புரிய மாட்டேன்னுது, நான் என்ன செய்கிறது சொல்லு? நீ போய் என்னவோ வேலையை பார்த்துன்னு வந்து ஏதோ எங்களுக்கெல்லாம் சோத்த போடுறேங்கிறதுனால என்னென்னவோ அட்வைஸ் கொடுத்துன்னு இருக்க. இந்த காலத்தில் அட்வைஸு எவனுக்கும் பிடிக்காதுப்பா. உங்கள் அப்பா என்ன சொன்னார்? உன்னை இந்த சாதாரண வேலையாக கூலி வேலையை செய்ய சொன்னார். நல்லா படிச்சு வாடான்னு தானே சொன்னார். நீ வந்தியா? டேய் அத்தெல்லாம் ஏன்டா இப்போ பேசுகிற? அதெல்லாம் பழைய காலம்டா. ஆமாம், பழைய காலம், இந்த காலம், அந்த காலம். உனக்கு ஒரு நியாயம், உன் பிள்ளையாண்டுக்கு ஒரு நியாயம். என்ன அரசியல்வாதிங்கெல்லாம் எப்படிப்பா எல்லாரும் வந்துட முடியுமா? ஒரு 10,000 ஒருத்தன் வருவான், லட்சத்தில் ஒருத்தன், 4 லட்சத்தில் ஒருத்தன்ப்பா. போட்டாங்க லட்சத்தில் ஒருத்தன், கோடியில் ஒருத்தன்டா. நீ கோடான கோடியில் குப்பான கண்டதா அருமாங்க மாதிரி உன் முகமே அவனுக்கு தெரியாது. அரசியல்வாதி வேணா வந்தான்னா அவனுக்கு சல்யூட் போடுறதுக்கு 1/2 மைல் தள்ளி நின்று ஐயா வணக்கன்னு கத்தின்னு இருக்கு. அசிங்கமா இல்லை உனக்கு? ஏச்சே, உன்னை பார்த்து 4 பேர் சல்யூட் வைக்கணும்டா. அப்படி சலாம் வச்சான்னா தான்டா மரியாதை, மதிப்பு. அதுக்கு வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வரணும், படிக்கணும், இல்லைன்னாக்கு வேறு ஏதாவது செய்யணும். உனக்கு எதுக்குமே லாய்க்கலண்ணா, நீ பட அப்படின்னு சொல்ல ரொம்ப டிமாரலைஸ் ஆகிடுறாரு நம்ம கன்னியப்பன். நேர போய் ஒரு வழக்கமான இந்த மாந்தோப்பில் ஒரு மரத்துக்கு நின்றுக்கிட்டு யோசிக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு மாம்பழம் மேலிருந்து கீழே விழுது.
ஆ அப்படின்னு பார்த்தா நல்ல அருமையான மல்கோவா மாம்பழம். அப்படி பார்க்குறான், சும்மா பளபளபளன்னு இருக்குது. அப்படியே கடிக்கிறான். தித்திப்புன்னு அப்படி ஒரு தித்திப்பு, நல்லா இருக்குது. என்னடா நம்ம இவ்வளோ ஒரியா நின்று இருக்கிறோம், அந்த நேரத்தில் அப்படியே யாரோ கொண்டாந்து இந்த மாம்பழத்தை கொடுக்குற மாதிரி இருக்கேன்ற ஒன்று ஆச்சரியப்பட்டு, பரவாயில்லையே ஏதோ அதிர்ஷ்டம் அடிக்க போதா நமக்கு அப்படின்னு நினச்சிக்கின்னு சந்தோஷமா அந்த மாம்பழத்தை சாப்பிட்றான். அதுக்குள்ள தோட்டக்காரன் வந்து, என்னவா திருட்டு மாம்பழமா, என்னையோ திருட்டு மாம்பழன்ற, நான் தான் ரெகுலரா வந்துன்னு இருக்கேன், தோட்டத்துக்கு கவனிச்சிருக்கேன், நான் திருடுவேனா? வந்தேன், உட்காந்தேன், மண்டையிலே ஒரு மாம்பழம் விழுதியா, தித்திப்பு மாம்பழம், தித்திப்பு மாம்பழம், அதைத்தான் சாப்பிட்டேன். ஆமா, இந்த தோட்டத்துக்கு இன்னொரு வாட்ச்மேன் வேணுமா சொல்லியா, நான் வந்து இருக்கேன்யா. என் வேலைக்கே உழ வைக்கிறியா நீ? நான் தான் இருக்கேனே இப்போ. பெரிய தோட்டமா இருக்குது, மாம்பழம் இருக்குது ஒரு பக்கம் கொய்யா மரம் இருக்குது, அந்த மரம் இந்த மரம் எல்லாம் இருக்குது. வீட்டில் போய் தண்டை சோறு சாப்பிட வேணாம், எங்கள் அப்பா என்ன தருதலை திட்டுறான், இங்கேயே இருந்து என்ன தோட்டத்தெல்லாம் பார்த்துன்னு நானும் அப்படி பொழுத கழிச்சிருவேன் இல்லை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, இதான் இருந்தால் சொல்கிறேன் போப்பா, என் வேலைக்கு உழ வச்சிடாதப்பான்லாம் சொல்லி அந்த ஒரு மாம்பழத்திலெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை மட்டும் நல்லா சேவ் பண்ணி எடுத்துட்டு போயிடுறான். எடுத்துட்டு போயிட்டு அவனுடைய குடிசை வீட்டு வாசல்ல ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு அந்த வெயிலில் வச்சு அந்த மாங்கொட்டையை ஒரு சின்ன ஓரமாக நட்டு வைக்கிறான். அது பார்த்தா ஒரு 15-20 நாளில் ஒரு சின்ன மாஞ்செடி வந்துடுது. அடே பரவாயில்லன்னு சொல்லி அதை சுற்றி ஒரு 4-5 செங்கலை வச்சு அந்த மாஞ்செடியை கண்ணு கருத்துமாக வளர்க்க ஆரம்பிக்கிறான். வீட்டில் சொல்கிறான், அது பார், நாளைக்கு இந்த மாங்காய் செடி பெருசாச்சுன்னா நல்ல பழம் கொடுக்கும், விதை நான் போட்டேன். என்னடா சினிமா பார்த்துட்டு இந்த டைலாக்லாம் சொல்கிறேன், இத்தான் சொல்லுவார் தேவர் மகன் படத்தில் சிவாஜி. அவர் சொல்கிற போது என்ன நல்லா சொல்லுவார் தெரியுமா, விதை நான் போட்டேன், என் பிள்ளைக்கு கிடைக்கும், என் பேரனுக்கு கிடைக்கும், என்னுடைய சொந்தங்களுக்கெல்லாம் கிடைக்கும், ஆனால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நான் இருக்க மாட்டேன், ஆனால் இதுலேருந்து வர பழத்தை நீங்கள்லாம் துண்ண போகிறீங்க பாருங்க, 3 வருஷம் ஜிகுஜின்னு வளர்ந்துடும் பாருலாம் சொல்லி எல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க. வீட்லேயே அவங்களுக்கு சரி ரைட்டு, ஏதோ கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கியபை பண்ணிட்டு ஓரமாக இருக்கானுங்க, அதெல்லாம் பட்டா கொடுத்துட்டானுங்க அந்த இடத்துக்கு, குடிசை வீடு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வட்டத்தை போட்டு அதில் இந்த செடியை நட்டு வச்சு இருக்கிறனால அதுக்கு தண்ணி எண்ணி விடுவாங்க. அதுவும் கிடுக்கிடுன்னு வளர ஆரம்பிச்சிடுது. இப்படியே நாட்கள் ஓடுது. தேனா பீனா தெந்திரி பீனான்னு நம்ம கதாநாயகன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்கான். அப்படி இப்படி இருக்கிற போது அவனுக்கு திடீர்னு அரசியல் ஆசை தான் இருக்குன்னு சொன்னேன், அங்கேயும் இங்கேயும் போய் அந்த கட்சியா இந்த கட்சியா அது இதுன்ற போது ஒரு பிரபல நடிகன் புச்சா ஒரு கட்சியை ஆரம்பிக்க குஷியாயிடுறான். ஆஹா, நம்ம சினிமாவில் பார்த்து ரசிச்சிருக்கோம் 60-70 படம் நடித்த இந்த ஆளு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவ்வளவுதான், வர எலெக்ஷனில் ஜெயிச்சு இவர் நிச்சயமா ஒரு பெரிய ஆளாயிட போறாரு, சீஃப் மினிஸ்டர் ஆகிட போறாரு, தமிழ்நாட்டுக்கே ஒரு புரட்சிகரமாக இருக்க போகுது அது இதுன்னு சொல்லிட்டு இந்த தருதலை அந்த கட்சிக்கு என்ன செய்யலாம், அவனை பிடிக்கலாமா இவனும் பிடிக்கலாமா, எப்படி க்ளோஸ் ஆகுது அது இதுன்ற போது ஆச்சுது ஒரு பம்பர் ப்ரைஸ் அவனுக்கு. அதாவது காஞ்சிபுரம் பக்கத்தில் அவர் பொதுக்கூட்டம் போட வராரு. அந்த பொதுக்கூட்டத்தில் லட்சக்கணக்கில் மக்கள் கலந்துக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு 4-5 தொகுதிக்கு போய் கேன்வஸ் பண்ணிட்டாரு எலெக்ஷன் வர்றதுக்கு. இப்போ அவர் நேரில் வந்தாருன்னா விஷயம் இருக்கு, மக்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். ஆகா, தலைவர் வராரு, இந்த நடிகன் வராரு, நம்ம ஊரில் விட்டுறக்கூடாது, அவர் பார்த்துடணும், கண்டிப்பாக பார்த்துட்டு அவர் நின்னாருன்னா அவங்க ஆளுக்கு தான் முத்திரையை குத்தணும், எப்படியும் அவர் ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் துடிக்கிறாங்க. அண்டு சின்ன பசங்க, வடலை பசங்க, அதாவது 12 வயசு 15 வயசு பசங்கள்லாம், அவனுக்கெல்லாம் ஓட்டு போடவே இன்னும் 10 வருஷம் ஆகும். ஏன்னா 18 வயசு முடிஞ்ச அப்புறம் தானே ஓட்டு போட முடியும், இப்போ என்னத்த போட முடியும். இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் அப்போவே வயசு வந்து ஓட்டு போடுற மாதிரி கனவு. எல்லாருக்கும் அவனை பார்க்கணும் அந்த நடிகர்னு ஒரு ஆசை, சந்தோஷம். அப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கட்சியுடைய பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார் அந்த ஊருக்கு, அவரை போய் பார்த்து, இந்த ஆளு ஐயோ நமக்கு ரொம்ப பிடிச்சாள்ப்பா அது இதுன்னு சொல்ல, வாடா என் தருதலை என்ன பண்ணுறேனே அப்படின்னு கேட்க, சும்மா தான் இருக்கேன், நான் பாட்டுக்கு ஹாப்பியாக இருக்கேன், ஏன் தருதலைன்ற, கன்னியா பண்ணு கூப்பிடுன்னு. சரிடா கன்னியாப்பா, பேர்லேயே கன்னியை வச்சிட்டு இருக்கேடா, குட்ரா அப்படின்னு சொல்லி இல்லை. தலைவர் வருவார், வந்து ஒரு பேசுவார், அதெல்லாம் நம்ம நல்லா அப்படியா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நல்லா அதை பண்ணணும் இதை பண்ணலாம் சொல்ல, எதிர்கட்சிங்களாம் வயிற்ற கலக்குது. ஐயோ
புச்சாவத்தை வந்துட்டானே, என்னென்ன பண்ண போகிறான் தெரில, நம்மளை பதவிக்கு ஆட்டம் கண்டுற போல் இருக்கே, அனுப்பிச்சிடுவானுங்களா, இவன் ஜெயிச்சிருவானாங்கிற கவலையெல்லாம் வர அவனுக்கு கூடுற கூட்டம் அப்படி. அவங்களுக்கெல்லாம் 10,000 பேர் வந்தால் இவனுக்கு ஒரு 50,000 பேர் வரானுங்க, அவங்களுக்கு 50,000 பேர் வந்தால் இவனுக்கு 5 லட்சம் பேர் வரானுங்க. ஏன்னா நடிகை மார்க்கெட்டோட உச்சியில் இருந்துட்டு திடீர்னு அதெல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன், படம் பண்ணிட்டேன், மக்களுக்கு நன்மை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், டேங்க அப்பா இவ்வளவு பணம் வாங்கின்னு சந்தோஷமா இருக்கிற ஒரு நடிகை அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும்னா உண்மையை தானே சொல்றான் அப்படின்னு நினைக்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற உள்குத்தெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சியை கவுத்தே தீரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னையா வாங்குற படத்துக்கு 200 கோடி வாங்குறியா, 220 கோடி வாங்குறியா, ஒரு படத்துக்கு 300 கோடி, 20 படத்துக்கு எவ்வளவையா, 6,000 கோடி சார். அந்த 6,000 கோடி அட்வான்ஸ் அப்படி அரசியல் எங்களுக்கு வேண்டி பூந்து எல்லாம் பண்ணு, நாங்கள் சொல்கிறபடி ஆடு, உனக்கு நாளைக்கு இந்த 6,000 கோடி வச்சுக்க, 2 வருஷம் இருந்துட்டு அப்புறம் திருப்பி நடிக்க போயிடுனே, இல்லை ஒரே வருஷம் கூட போதும், அவனை கழட்டி விட்டு அவன் தோத்துட்டான்னா நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம், அப்புறம் என்ன போ, இன்னும் கூட போனஸா ஒரு 4,000 கோடி தரோம், 10,000 கோடியை சம்பாதிச்சுட்டு நீ திருப்பி போயான்னு சொல்லி சொல்லி ஒரு பெரிய திருட்டு கட்சி ஒன்று சொல்ல, பணத்துக்கு மயங்காதவங்க யாரு, அவன் மயங்கி ஓகேன்ட்டான். ஸோ எப்படி சார் இதெல்லாம் பண்ணுறதுன்னு, அட போயா இஷ்டத்துக்கு விளையாடிய, உன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் வருவாங்க அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் லட்சக்கணக்கில் வராங்க போகிறாங்க. அண்டு ஒரு கூட்டத்துலையும் இவங்களுக்கு சரியாக ஆர்கனைஸ் பண்ண தெரில, ஒன்றும் தெரில. அண்டு வர மக்கள்லாம் பார்க்குற ஆசையில் வந்துடுறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு இதுலேயும் ஒன்று ரெண்டு வாங்கி விழுறாங்க, ஒரு 8 பேர் தூக்கிட்டு ஓடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு. அது இது இந்த மாதிரி 6ஆவதோ 7ஆவதோ ஊரில் காஞ்சிபுரம் பக்கத்தில் இவங்க பண்ணுறாங்க. நம்ம கன்னியப்பன் இருக்கிற ஊர் தருதலை கன்னியப்பா எல்லாம் சொல்ல இவனுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. என்னடா இது, நம்மளால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, வயசு வேறு 20-21 ஆகிப்போச்சு, ஓட்டு போடுற வயசு வந்துருச்சு, இந்த நடிகை கட்சியில் எப்படியா சேர்ந்துக்கிட்டு நம்ம முன்னுக்கு வரணும்னு ட்ரை பண்ணுறான், வைக்கிறான், போகிறான், எல்லாம் பண்ணுறான். அங்கே வந்து எல்லாம் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. எதிர்கட்சிங்கெல்லாம் சதி பண்ணுதுங்க, இவனுடைய கூட்டத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இவ்வளோ பாப்புலராக இருக்கான என்னெல்லாம் அவங்களுக்கு கவலை வர, இதில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற போது ஒரு மாதிரி ஒரு முட்டு சந்தி இடத்துல இவங்களுக்கு இடத்த கொடுக்க, பெரிய ஒரு கிரவுண்டு கொண்டு இல்லாமல் கொஞ்சம் சின்ன இடமா போகுது, கூட்டம் பயங்கரமாக இருக்குது. இந்த ஆள் வேற ஒரு 2 மணிக்கோ 3 மணிக்கோ சாயங்காலம் வரேன்னு சொல்கிறவர் இருட்டி போய் ஒரு 7-8 மணி நேரம் லேட்டாக வர, பயங்கர கூட்டம், மக்கள் இது தாங்க முடியல. போலீஸு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் கொடுக்க முடியும்? அண்டு கூட்டம் நெறியுது, அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு எதிர்பார்க்காத அளவுக்கு. பார்த்தா படப்படான்னு எதுவும் இடிஞ்சு விழுது. அண்டு மரத்தில் ஏறி பார்க்குறாங்க, அப்புறம் கட்டடத்தோட உச்சிக்கு போகிறாங்க, அது போகிறாங்க, இது போகிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஓலையில் கட்டியிருந்த ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கிறது ஒன்று திடீர்னு எரிய ஆரம்பிக்க, அதில் ஒரு 10 பேர் மாட்டிங்கன்னு ஒரு கறிக்கட்டியாக போயிடுறாங்க. அடையாளம் தெரியாத அளவுக்கு. பார்த்தா அந்த பக்கம் தண்ணி இல்லாமல் மூச்சு விட முடியாமல் ஒரு 30 பேர் சாக, ஒரு 40-50 பேர் சாக, பெரிய இஷ்யூ ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 50 பேர் போயிட்டாங்கன்னு உடனே என்ன பண்ண முடியும்? அதுவும் மற்றவங்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் அடையாளம் தெரியுது. அந்த நெருப்பில் துப்பட்டி செத்த 10 பேரோட அடையாளம் தெரியல, ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம தருதலை கன்னியப்பா அந்த இதுலேயோ மாட்டிக்கின்னு போயிட்டான். அவங்க வீட்டில் கதறாங்க. என்னதான் தருதலை அது இதுன்னு சொன்னாலும் ஒரு பையன் சாவுறது மனசு வருமா? என்ன பண்ணுறது என்னன்னு தெரியல. அப்படியே கதறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, பார்க்குறாங்க. அண்ட் அந்த மூர்ச்சி அடைஞ்சு மயக்கம் அடைஞ்சு தண்ணி இல்லை, அது இல்லை, ஆக்சிஜன் இல்லைன்னு செத்தவங்கெல்லாம் போய் பார்த்தா கன்னியப்பனை காணோம். ஆனால் கட்டையாக கருகி போன இந்த 10 பேர் நெருப்பில், அதில் 8 பேர் அடையாளம் கண்டுபிடிச்சி 2 பேர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இப்படி பார்த்து கித்து இவங்க பையனுக்காக கதறதெல்லாம் பார்த்து நிச்சயமாக இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் உங்களுதுன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி இவங்களுக்கும் ஒரு பையன் போயிட்டான்ட்டு எங்கள் வீட்டில் நம்ம கன்னியப்பனுக்கு ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சு மாலையெல்லாம் போட்டு, அப்போ தான் தெரிய வருது அவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த நடிகை அவன் சார்பில் ஒரு 20 லட்சம் கொடுக்குறான். அப்புறம் ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சி, அது ஒரு 1 லட்சம் கொடுக்குறாங்க. இன்னும் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 5-6 லட்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 36-37 லட்சம் வருது. இவங்களுக்கு பையன் போயிட்டானே பாவம், என்ன பண்ண முடியும்? ஸோ 35-36 லட்சம் வீட்டுக்கு வந்த உடனே, ஐயோ டேய் ஒரு தருதலைன்னு சொல்லுவாமேடா, 36 லட்சம் சம்பாதிக்கிறதுக்காக உயிரியே விட்டியடா பாவி, உயிரியே விட்டியடா, இந்த கட்சி அலையாதரா, தருதலைன்னு சொல்லி திட்டுவோமேடா,
அதெல்லாம் கேட்காம இப்போ யாருக்கிடா விட இந்த பணமான முக்கியம், இந்த பணமான முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா அதை வச்சுக்கிட்டு பேக்கில் போட்டு அந்த 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இந்த 3 பொண்களும் கரெக்டாக ஒரே வருஷத்தில் வயிற்ற சாய்ச்சிக்கிட்டு வந்து 3 குழந்தைங்களை பெற்று கொடுக்க எல்லாம் பண்ண இந்த கன்னியப்பனோட அப்பா அம்மாவுக்கு அவங்க கனவெல்லாம் நிறைவேறி நல்ல மாப்பிள்ளைங்க கிடைச்சிட்டாங்க. கையில் பணம் இருக்குது, அது இருக்குது எல்லாம் இருக்குது. அவங்க இதுவே மாறி போச்சு. அதுக்குள்ளே இந்த மாங்காய் செடி வேற விடுன்னு வளர்ந்து ஒரு 3-4 வருஷத்தில் பிரமாதமாக காய்க்க ஆரம்பிக்குது. அப்படியே தீச்சு கொட்டுது. அந்த குடிசை இருந்த இடம் இப்பொழுது ஒரு அழகான பில்டிங் ஆகிப்போச்சு. ஒரு நல்ல ஒரு 2-3 பெட்ரூமோட மாடியும் கீழும் மொட்டை மாடியோட ஒரு வீடு பிரமாதமாக இருக்கு. ஒன்றும் புரியல. கடைசியா ஒரு 4 வருஷம் அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வருது. யார் பேசுறது? அப்பா தர்மராஜ் பேசுறேன். இந்த கன்னியப்பன் ஒருத்தர் அவ அப்பாவா? தருதல கன்னியப்பன். அவனை எப்பா ஞாபகப்படுத்துற? பாவம் தருதெல்லாம் சொல்லாதப்பா, நல்ல பையப்பா, பாவம். அவனை பத்திர ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லணும். கொஞ்சம் சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்ல. அது சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? முக்கியமான விஷயம் தெரியலன்னா வாங்கன்னு சொல்ல, அடிச்சு பிறந்த அம்மாவும் அப்பாவும் ஒத்துட்டி சொல்லாதீங்கன்னு சொல்லிடலாம். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கேருந்து எதுவும் பேசாதீங்க, வண்டியில் இருங்க, ஆந்திராவுக்கு போனோன்னு சொல்ல, குண்டூர்லாம் தாண்டி வண்டி போக ஆந்திராவில் ஒரு சின்ன ஊரில் போனால் அவங்க பையன் கன்னியப்பன் உயிரோடு இருக்கான். டேய் கன்னியப்பான்னு கதறாங்க அப்பாவும் அம்மாவும். அப்பா பழக்க தவசல, டே தருதல பையில உன்ன இருக்கியாடே நீ, எடா பாவி, வீட்டில் உடனே ஃபோன் பண்ணடா, உன் படத்தை வச்சு மாலையெல்லாம் போட்டோன்னு சொல்ல. அப்பா சும்மா இருப்பா, வெளியே தெரியக்கூடாது நான் உயிரோடு இருக்கிறது. 36-37 லட்சத்தை வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டு எல்லாம் பண்ணியது அப்போல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு ஒன்று. டே ஆமாம் எனக்கு தெரியும்ப்பா, செத்து போனாதான் அந்த பணம் கிடைக்குன்னு. அந்த ஆக்சிடென்ட்லாம் நடக்கிற போது நான் உயிரோடு தான் இருந்தேன். அண்ட் பார்த்தேன் அந்த கருகி போகிற பணத்தில் 2 பேர் அடையாளமே தெரியலங்கிற போது தான், ஆஹா அதில் ஒருத்தராக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து காலி பண்ணிட்டு கிளம்பிட்டேன், உங்கள் யாருக்கும் தெரியாமல். ஏன்னா நான் அங்கே இருந்தேன்னா நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. இப்போ நான் போயிட்டு அடையாளமே தெரியாத அந்த 2 பேரில் ஒருத்தன் நான் சொல்லி நீங்களும் கதறினதுனால தான் அந்த பணம் கிடைச்சிது. இந்த தருதலையால் உங்களுக்கு ஒரு 36 லட்சம் கிடைச்சிது. ஆனால் செத்து போனதாவே தான் இருக்கணும், திருப்பி வந்தேன் நான் மாட்டிப்பேன், பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி அல்ல அவங்க அடப்பாவிடே என்னடா சொல்கிற, வரவே முடியாதா நீ? ஆமாம் வந்தா 36 லட்சத்தை நீ திருப்பி கொடுக்கணும்ப்பா, முடியுமா? ஐயோ வராதரா இன்னும் ஒரு பெரிய மாலையா போடுறேன்னு சொல்கிறான் அப்பன். கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.